இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு 200 வருடங்களுக்கு பிறகு வரும் அதிபயங்கர ராஜ யோகத்தை தரக்கூடிய அமாவாசை 28/1/2025 தேதியான இன்றைய தினம் கும்பராசினியர்களான நீங்கள் இந்த 3 விஷயத்தை செய்ய தவறாதீர்கள். அந்த வகையில் கும்பராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை அமாவாசையான இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக அமைகிறது. திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை. அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்ததும் இன்றுதான். அது மட்டுமில்லாமல் அன்னை அபிராமி பட்டருக்காக அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியதும் அது இன்றைய நாள் தான். அதுவும் திருக்கடையூரில் தான் நிகழ்ந்தது. இதனால் இங்கு தை அமாவாசை அன்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி பட்டருக்கு அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் வருவது, ஒன்று சேர்வது என்றும் வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுது. பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க. மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும். இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். பித்ருதோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையுங்க. அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும். இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வதும் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள். இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. அமாவாசையில் அப்படி கும்பராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று தர்ப்பணம், திலகோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன. இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிராத்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மூலம் விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அது என்று மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது 2025 ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை
அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது நியதி. அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் 200 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாக முக்கிய கோள்களான வெள்ளி, சனி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டி ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், அதே போல் கன்னிராசியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனியும் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த தை அமாவாசையான இன்றைய தினத்துல என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் அமைந்திருப்பதும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையையும் செயல் ஊக்கத்தையும் காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதிக சிரமம் இன்றி ஓரளவு இனிமையாகவே செல்லும் என்பதற்காக கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகி விடுங்க. ஒருவேளை நல்லவர்களுடைய நட்பு இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது முதலியவைகள் சாதகமாக இல்லைங்க. அப்படி இருப்பதால நீண்ட கால திட்டங்களையும் முதலீடுகளையும் இப்பொழுது போடுவது உசித்தம் அல்லங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் வலிமையின்றி இருப்பதால் மன அழுத்தமும் குழப்பமான சிந்தனைகளும் தலை தூக்கும். அதை கட்டுப்படுத்தி கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டுங்க. சகோதர உறவுகள்ல மிகுந்த கவனம் தேவை. குறிப்பா ராசிநாதன் சனியை செவ்வாயை பார்ப்பது சிறப்பல்லங்க. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, காலகட்டங்கள்ல பண சம்பந்தமான நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நலம் கொடுக்குங்க. மனதில் தைரியத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.